பல லட்சங்கள் கொடுத்து அதுலயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் அதிகமா போயிடும். ஸோ நீங்க அந்த மாரி ஆபரணங்கள் வாங்கும்போது, எக்ஸ்ட்ராவா நீங்க தர பணமே எவ்வளோ இருக்குது? அதிகமாக இருக்குது. அதனால இதற்கு மாற்றாக அடுத்தவங்களுக்கு 18 கேரட், 9 கேரட் அந்த மாதிரி நகைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிராம் வந்து 15,000, 20,000 இப்படிலாம் தொட்டு விடும்போது, நமக்கு வந்து கற்காத நகை வேணும். அதுதானே முக்கியம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இப்ப சில்வர் ஏறுது இல்லையா? ஸோ சில்வர் சைடு கொஞ்சம் மக்கள் திரும்புவாங்க. ஸோ சில்வர்லயும் இப்பலாம் உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நகைகள அத வாங்கி போட்டா கூட நமக்கு வந்து சில்வர் நகைகளுக்கு இன்னும் லோனு குடுக்க போறதா சொல்றாங்க. சில்வர் வாங்க லோனு. சில்வருக்கு நீங்க நகைகளா வாங்குறீங்கன்னா, அதுக்கும் ஏப்ரல் மாசத்துலருந்து பேங்க்ல கொண்டு போய் குடுத்தா, நம்ம வந்து குடம் இந்த மாரிலாம் வாங்கிட்டு போனா, அங்க எங்க கொண்டு போய் வைப்பாங்க? ஸோ நம்ம எப்படி ஜுவல்ஸ் தானே வந்து நம்ம அடமானம் வைக்கிறோம் இல்லையா? அதே மாரி சில்வர் நகைகளுக்கும் லோனு அடமானம் வச்சா ரூ. 10,00,000 வரைக்கும் லோனு குடுக்குறோம். அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்புகள்லாம் வந்தது ஜனவரில. ஏப்ரல் மாதம் அத பத்திய முழுமையான தகவல்கள்லாம் குடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம வந்து சில்வருமே இப்ப ரேட் ஏறி தான் போச்சு. ஒரு குங்குமச்சிமிழ் வாங்குனாலே இப்ப கேட்டு பாருங்க ரூ. 10,000. நம்ம காலத்துல ரூ. 1000 2000 கிஃப்ட் குடுக்கணுமா? எடு குங்குமச்சிமிழ. இனி அப்படிலாம் பண்ண முடியாது. இல்ல கொலுசெல்லாம் வகை வகையா வாங்கி குடுப்பாங்க அம்மா. இப்போ நீங்க வந்து அந்த கொலுசோட கொலுச ரேட்ட பார்த்தாலே பயமா ஆமா. இருக்கு. நீங்க அந்த பழைய கொலுச கொண்டு போய் குடுத்து பாருங்களேன். நம்ம வாங்குனத விட பல மடங்கு குடுக்குறேன்பாங்க. நம்ம அவ்வளோ வாங்கியிருக்க மாட்டோமே அப்படிங்கன்னா, கிராம் எல்லாம் சில்வர்லாம் யாருமே மதிக்கவே மாட்டாங்க. ரூ. 30 ரூ. 20க்கெல்லாம் கிராம் இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு ரூ. 340. அதுவும் ரூ. 400 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துரும். ஏன்னா சில்வர் ஏறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாயிருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, செமிகண்டக்டரு, சோலார் பேனலு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்திலயும் சில்வர் பயன்பாடு. ஸோ சில்வர் பயன்பாடும் வந்து உள்ள வந்து சேர்ந்துக்குச்சு. ஈவன் இப்ப பிளாட்டினம் நகைகள விட சில்வருக்கு வந்து வெயிட்டேஜ் கூடுதுன்னா பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு சில்வரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உலோகமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த கோல்டு வாங்க முடியாதவங்க, சில்வராவது வாங்க ஆரம்பிங்க. சில்வருமே நீங்க காயின்ஸா வாங்கலாம். அல்லது இந்த மாரி ஜுவல்ஸா வாங்கலாம். ஆனா பெரிய பெரிய குடம் இந்த மாரிலாம் வாங்குறது இப்ப அதுவுமே கஷ்டம். ஆனா ஏன்னா அங்க கொண்டு போய் நீங்க அடமானம் வைக்க முடியாது. ரீசேல் பண்ணும்போதும் 10% வேல்யூ கம்மி பண்ணிட்டு தான் குடுப்பாங்க.